சஷ்டி மண்டபத்திலிருந்து அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே பல்லக்குல பூ பல்லக்குல சிவிகைகள் தாங்க முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். அந்த முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஒரு அழகான முகம்! ரொம்ப அழகா அந்த முகத்தை பற்றி கச்சியப்பர் எழுதுகிறார். கருணை கூர் முகங்கள். இந்த முகம் இருக்கே கருணை பொழியக்கூடிய முகம். அதனாலதான் சூரபதுமனை வதம் செய்த போது அவனை கொல்லாமல் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிக்கொண்டான் அந்த கருணை கடல். அந்த முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதிய தலைமுறை வாயிலாக சூரபதுமனை வதம் செய்ய கிளம்பி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய முகத்தை ரொம்ப அழகா அவருடைய திருமேனியை திரு உருவத்தை பார்க்கிற பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு ஒரு சாந்தமான கனிவான முகம்! 6 முகங்களோடு இருக்கக்கூடியவன். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்றார்களே, அந்த முருகப் பெருமானுடைய திருமேனியை புதிய தலைமுறை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருச்செந்தூருக்கு என்ன சிறப்பு என்றால், ஓம் என்கிற பிரணவ வடிவத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயில் திருச்செந்தூர். அறுபடை வீடுகள்ல எல்லாமே மலை மேல இருக்கும் போது திருச்செந்தூர் மட்டும் மலையில் இல்லாமல் இருக்கிறதோ என்று சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். திருச்செந்தூரும் மலைதான், சாதாரண மலை அல்ல, சந்தன மலை. கந்தசஷ்டி கவசத்துல ஒரு வரி வரும், செந்தில் மாமலை அப்படின்னு. செந்தில்னா திருச்செந்தூர், மாமலை அப்படின்னா பெரிய மலை. பகழிக்கூத்தர் திருச்செந்தூரை பற்றி எழுதுகிற போது சந்தன சிலம்புங்கிறார். சிலம்புனா மலைன்னு அர்த்தம். சந்தன சிலம்பாக இருந்த ஸ்தலம் தான் திருச்செந்தூர். இன்றைக்கும் நம்ம திருச்செந்தூருக்கு போனோம்னா அங்க பெருமாள் சந்நிதிக்கு பக்கத்துல அந்த சந்தன மலையினுடைய ஒரு பகுதியை பார்க்கலாம். வள்ளி குகை இருக்கக்கூடிய இடத்திலும் அந்த மலைக்கான பகுதிகளை நாம் பார்க்க முடியும். அங்கே முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வதற்காக எழுந்தருளி இருக்கிறார். முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்ய அவன் வந்த இடம் இந்த திருச்செந்தூர். வெற்றியை தரக்கூடிய இடம். ஜெயந்தி நாதராக அவன் எழுந்தருளி இருக்கிறான். ஒவ்வொரு வருடமும் திருச்செந்தூர்ல இத்தனை லட்சம் மக்கள் வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்னைக்காவது திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்துக்கு குறைவான கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லுவோமா? மாட்டோம். ஒவ்வொரு வருஷமும் எண்ணிக்கை அதிகமாகுது. ஏன் தெரியுமா? சஷ்டி விரதம் இருந்து திருச்செந்தூர் முருகனை வேண்டி வரம் பெற்றவர்கள், பல நன்மைகளை பெற்றவர்கள், அதற்காக நன்றி சொல்வதற்காக ஒவ்வொரு வருடமும் திருச்செந்தூருக்கு வந்து குவிகிறார்கள்.